வணக்கம். இந்த பிரபஞ்சத்தின் தெய்வீகமான ஆற்றலை முழுமையா உணரப்போகும் இந்த சிறப்பான விளக்கப்பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு இருக்கிற இந்த அவசர உலகத்துல நம்மள பல பேர் அடிக்கடி மன அழுத்தத்தையும் ஒரு விதமான குழப்பத்தையும் தான் சந்திச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அமைதியை எங்கெங்கேயோ வெளியே தேடி அலைகிறோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு பிரம்மாண்டமான அமைதியான பிரபஞ்சம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அந்த கண்ணுக்கு தெரியாத ஆழமான ஆற்றல் கட்டமைப்ப நம்ம பழங்கால யோக அறிவியலின் அடிப்படையில் இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். இது வெறும் தடவல் மட்டும் இல்லைங்க, உங்களை நீங்களே ஆழமா உணர்றதுக்கான ஒரு அழகான ஆன்மீக பயணம். அன்றாட நாம எத்தனையோ விதமான உணர்வுகளை சந்திக்கிறோம். எந்த காரணமுமே இல்லாம திடீர்னு ஒரு இனம் புரியாத சோர்வோ இல்ல ரொம்ப மன அழுத்தமோ உங்களை சூழ்ந்ததை எப்போவாவது நீங்க உணர்ந்திருக்கீங்களா? அல்லது சில நேரங்கள்ல காரணமே இல்லாம உங்களுக்குள்ள ஒரு அற்புதமான படைப்பாற்றலும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் பெருக்கெடுத்து ஓடி இருக்கா? இதுக்கெல்லாம் காரணம் வெறும் நம்ம பருவுடல் மட்டும்தானான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. நம்ம கண்களுக்கு புலப்படாத வேறு சில ஆழமான சக்திகள் தான் நம்மோட எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ஒவ்வொரு கணமும் இயக்கிட்டு இருக்கு. அந்த சக்திகள் என்ன, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பயணத்துல என்னென்ன பார்க்க போறோம் சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல, கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் உடல். 2வது, சக்கரங்களை புரிந்து கொள்ளுதல். 3வது, அடிப்படை ஆற்றல் மையங்கள். 4வது, உயர் மையங்களை விழிப்படையச் செய்தல். 5வது, சக்கரங்களுக்கும் நம்ம வாழ்க்கை மற்றும் எண்ணங்களுக்கும் உள்ள தொடர்பு. இறுதியா, உள்நிலைத்தன்மையை எப்படி அடையறதுன்னு பார்க்க போறோம். சரி, இப்ப நம்மளோட முதல் பகுதியான கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் உடல் பத்தி பார்க்கலாம். பிராணமய கோஷம் அப்படின்னா நம்மளோட ஆற்றல் உடல்னு அர்த்தம். நம்ம கண்ணுக்கு தெரிகிற உடலுக்கும் சிந்திக்கிற மனசுக்கும் அப்பால் உயிர் சக்தி நிறைஞ்ச ஒரு முழுமையான பரிமாணம் நமக்குள்ள இருக்கு. இது உங்களுக்கு சுலபமா சொல்லணும்னா, ஒரு கம்ப்யூட்டர் சரியா வேலை செய்ய அதோட வன்பொருள், அதாவது ஹார்ட்வேர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் நம்ம உடல் மற்றும் மனநலனை சீரா இயக்குறது இந்த பிராணமய கோஷம்தான். இந்த ஆற்றல் உடல்ல ஏதாவது ஒரு சின்ன தடங்கலோ குறைபாடோ ஏற்படும் போதுதான் அது நம்ம உடம்புல நோயா மனசுல குழப்பமா வெளிப்படுது. அதனால இந்த ஆற்றல் அடுக்க சரியான சமநிலையில தூய்மையா வச்சுக்கிறது தான் எந்த நோயும் அண்டாம தடுக்கிறதுக்கும் தெளிவான மனசோட வாழ்றதுக்கான உண்மையான ரகசியம். நம்ம ஆற்றல் உடலோட அமைப்பு எவ்ளோ பிரம்மாண்டமானது தெரியுமா? பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஞான மரபுகளிலிருந்து பெறப்பட்ட மிக துல்லியமான எண்கள் இவை. நம்ம உடம்புக்குள்ள 72,000 ஆற்றல் வெளிகள், அதாவது நாடிகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கணம் உங்க கண்களை மூடி கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க உடல் முழுவதும் ஒளிரும் ஒளிக்கற்றைகள் மாதிரி 72,000 நுட்பமான நரம்புகள் ஆற்றல்ல சுமந்து போயிட்டு இருக்கு. இந்த ஒளிரும் நாடிகள் ஒன்றோடொன்று சந்திக்கிற இடங்கள் தான் 114 சக்கரங்களா உருவாகுது. மனிதனோட முழு ஆற்றலையும் அவனுக்குள்ள இருக்கிற அளப்பரிய சாத்தியங்களையும் தீர்மானிக்கிற ஒரு மாபெரும் வலையமைப்பு நமக்குள்ள ஒவ்வொரு கணமும் இயங்கிட்டு இருக்குங்கிறது உண்மையிலே வியக்க வைக்கிற ஒரு தெய்வீக ரகசியம் தானே. அடுத்து பகுதி 2. இந்த சக்கரங்கள் அப்படின்னா உண்மையிலே என்னன்னு நாம இப்போ தெளிவா புரிஞ்சுக்குவோம். சக்கரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சுழல்னா அர்த்தம். உடலை அறுவை சிகிச்சை செஞ்சு பார்த்தா இந்த சக்கரங்களை நம்ம பார்க்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன்னா இது பருப்பொருள் கிடையாது, இது ஆழமான ஆற்றல் சுழல்கள். ஒரு ஆத்துல இருக்கிற நீர்ச்சுழல் எப்படி தன்னைக்கிட்ட வர்ற எல்லாத்தையும் மையத்தை நோக்கி ஈர்க்குதோ, அதே போலவே நமக்குள்ள ஒரு சக்கரம் விழிப்படைஞ்சு சுழலும் போது நம்ம வாழ்க்கையோட அனுபவங்களையும் எண்ணங்களையும் பழக்க வழக்கங்களையும் அதோட அதிர்வலைக்கு ஏற்ப ஈர்க்குது. இந்த நுட்பமான ஆற்றல் மையங்கள் தான் நம்மோட உயிர் சக்தி எப்படி எண்ணங்களா ஆசைகளா செயல்களா வெளிப்படுது அப்படிங்கறத முழுமையா கட்டுப்படுத்துது. இந்த ஆற்றல் உடலை இயக்குறதுல 3 ரொம்ப முக்கியமான நாடிகள் இருக்கு. வலதுபுறம் இருக்கிற பிங்களா நாடி ஆண்பால் மற்றும் சூரிய ஆற்றலை குறிக்குது. இது நம்மளோட தர்க்கரீதியான லாஜிக்கான சிந்தனையை கட்டுப்படுத்துது. இடதுபுறம் இருக்கிற இடா நாடி பெண்பால் மற்றும் சந்திர ஆற்றலை குறிக்குது. இது நம்ம உணர்ச்சிகளையும் உள்ளுணர்வையும் நிர்வகிக்குது. சொல்லப்போனா நம்ம அன்றாட வாழ்க்கையே இந்த 2க்கும் நடுவுல ஒரு ஊசல் மாதிரி ஆடிட்டு தாங்க இருக்கு. ஒரு பக்கம் ஓவர் திங்கிங், மறுபக்கம் கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சி கொந்தளிப்பு. ஆனா எப்ப நம்ம ஆற்றல் இந்த 2யும் தாண்டி மைய நாடியான சுஷும்னாக்குள்ள நுழையுதோ, அப்போதான் வெளியுலக சூழ்நிலைகள் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காத ஒரு உண்மையான தெய்வீக அமைதியும் ஆன்மீக ஏற்றமும் உங்களுக்குள்ள மலரத் தொடங்கும். பகுதி 3. இப்போ நம்மளோட அடிப்படை ஆற்றல் மையங்கள் என்னென்ன அப்படிங்கறத வரிசையா பார்க்கலாம். இப்போ நாம நம்ம முதுகெலும்போட அடிப்பகுதியிலிருந்து படிப்படியா மேல வருவோம்.
நம்மளோட முதல் 3 சக்கரங்களான மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அப்புறம் மணிப்பூரகம். இது மூணும் நம்மளோட அடிப்படை வாழ்வியல் தேவைகளான தற்பாதுகாப்பு, உடல் இன்பம், உலகத்துல எதையாவது சாதிக்கணுங்கிற உந்துதல் இதையெல்லாம் கட்டுப்படுத்துது. ஒருத்தரோட எனர்ஜி மூலாதாரத்துல அதிகமா தேங்கியிருந்தா அவங்களோட முழு கவனமும் சாப்பாடு, தூக்கம் இதுல மட்டும்தான் இருக்கும். அதுவே சுவாதிஷ்டானத்துல இருந்தா உலக இன்பங்களை தேடிதான் அவங்க மனசு ஓடும். இந்த ஆற்றல் மணிப்பூரகத்துல குவியும் போது அது உலகத்துல எதையாவது பெருசா சாதிக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய நெருப்ப, ஒரு வலிமையான உந்துதலை உருவாக்குது. உலகத்தை மாற்றிய வச்ச பல பெரிய தலைவர்கள் இந்த மணிப்பூரக ஆற்றலோட உச்சத்துல இருந்தவங்க தான். ஆனா இது சமநிலையை இழக்கும்போது அதீத லட்சிய வெறியா மாறி நம்மள நாமே அழிச்சுக்கவும் வாய்ப்பிருக்கு. அடுத்ததா பகுதி 4, நமது உயர் மையங்களை எப்படி விழிப்படைய செய்யறதுன்னு பாப்போம். நம்ம பயணத்துல அடுத்ததா வர்றதுதான் அநாகதம், அதாவது நம்ம இதயம் மையம். இது வெறுமனே ஒரு சக்கரம் மட்டுமல்லங்க, நம்மளோட அடிப்படை தேவைகளுக்கும் மேல்நிலை முக்திக்கும் இடையிலான ஒரு அற்புதமான பாலம்னு சொல்லலாம். இது 2 முக்கோணங்கள் பின்னி பிணைஞ்ச ஒரு 6 முனை நட்சத்திரமா குறிக்கப்படுது. கீழ்நோக்கிய முக்கோணம் பூமியோட ஈர்ப்பையும், மேல்நோக்கிய முக்கோணம் எல்லையற்ற பிரபஞ்சத்தோட இயக்கத்தையும் குறிக்குது. இந்த 2 மாபெரும் சக்திகளும் இணையிற இடம்தான் இந்த அநாகதம். ஆற்றல் இங்க வரும்போது உங்க வாழ்க்கையே ஒரு அற்புதமான படைப்பாற்றலாகவும் பிரதிபலன் பார்க்காத சுத்தமான அன்பாகவும் மாறத் தொடங்கும். உங்களை ஒரு சாதாரண மனிதன் அப்படிங்கிற நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கு உயர்த்துற இடம் இந்த இதயம்தான். நம்ம மைய நாடியான சுஷும்னா வழியா விழிப்படைந்த ஆற்றல், அதாவது குண்டலினி, ஒரு பிரம்மாண்டமான ஒளியைப் போல கம்பீரமா மேலே எழும்பும்போது நமக்குள்ள நடக்கிற மாற்றங்களை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாதுங்க. இந்த ஆற்றல் கீழ் மையங்களிலிருந்து விடுபட்டு முதுகுத்தண்டு வழியா மேல் நோக்கி பாயும்போது நம்ம உடலுக்குள்ள ஆழமான உள்பரிமாணங்களும் சாதாரண நிலையை தாண்டிய ஒரு அதி உணர்வு விழிப்புணர்வும் தெய்வீகமா திறக்க ஆரம்பிக்கும். இதுதான் ஆன்மீகத்தோட உச்சக்கட்ட பயணம். உண்மையை தேடுற ஒவ்வொரு ஆன்மாவும் ஏங்குற அந்த ஒப்பற்ற ஏற்றம் இதுதான். ஆற்றல் மேல போக போக நம்மளோட அனுபவங்கள் எல்லையற்றதா விரிவடையுது. ஆற்றல் தொண்டை மையமான விஷுத்தியை அடையும் போது அது வெளியிலிருந்து வர்ற தேவையில்லாத தாக்கங்களையெல்லாம் வடிகட்டி உங்களை ஒரு வலிமையான கம்பீரமான நபரா மாத்துது. அங்கிருந்து 3வது கண்ணுன்னு சொல்லப்படுற ஆக்ஞா சக்கரத்தை அடையும் போது உங்களோட அறிவாற்றல் அப்படியே தெய்வீக ஞானமா ஒளிர ஆரம்பிக்கும். எந்த ஒரு வெளியுலக சூழ்நிலையும் உங்களை அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆழமான அமைதி அங்க கிடைக்கும். இறுதியா தலையோட உச்சியில இருக்கிற சகசிராரத்தை அந்த ஆற்றல் தொடும்போது நீங்க வேற, பிரபஞ்சம் வேறங்கிற நிலையே இருக்காது. முழுமையான உண்மையும் வார்த்தைகளால் சொல்லவே முடியாத ஒரு தெய்வீக பேரானந்தமும் உங்களுக்குள்ள நிரம்பி வழியும். இதுக்கு பேர்தான் முக்தி அனுபவம். பகுதி 5, இந்த சக்கரங்களுக்கும் நம்ம வாழ்க்கை மற்றும் நம்ம எண்ணங்களுக்கும் என்ன ஆழமான தொடர்பு இருக்குன்னு பார்க்கலாம். வேத ஞானத்துல சொல்லப்படுற பிரபஞ்ச லோகங்களை நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் மையங்களோட நேரியா ஒப்பிடலாங்க. உங்களோட சக்கரங்கள் கீழ்நிலையிலேயே முடங்கி நீங்க எப்பவும் கோவம், பயம் இல்ல அதீத ஆசைகள்ல சிக்கி தவிக்கும் போது சொல்லப்போனா நீங்க நரக வேதனைகள் நிறைஞ்ச கீழ்லோகங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஆனா எப்போ நீங்க உங்க ஆற்றலை மேல் நோக்கி நகர்த்தி அன்பு, கருணை, அமைதிக்கு உங்களை உயர்த்துறீங்களோ அப்ப சத்தியலோகம், தபோலோகம் மாதிரியான தெய்வீகமான மேல்லோகங்களை இந்த பூமியிலேயே, இந்த வாழ்நாள்லயே நீங்க அனுபவிப்பீங்க. வெளியில நடக்கிற விஷயங்கள் நம்மள பாதிக்கிறது இல்ல, நமக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் தான் நம்ம புற உலக அனுபவங்களை தீர்மானிக்குது. உங்களை உயர்த்திக்கிற அந்த முழு சக்தியும் உங்க சக்கரங்களுக்குள்ளேயே காத்துட்டு இருக்கு. இறுதியா பகுதி 6, நம்ம தேடலோட மிக முக்கியமான பகுதியான உள்நிலைத்தன்மையை அடைதல் பற்றி பார்க்க போறோம். ஆன்மீக பாதையில நாம கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சக்கரங்கள்ல உயர்ந்த சக்கரம், தாழ்ந்த சக்கரம்னு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு பிரம்மாண்டமான மாளிகைக்கு வலுவான அடித்தளமும் தேவை, வானத்தை முத்தமிடுற அழகான கூரையும் தேவை இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளோட அடிப்படை மனித ஆசைகளையோ உணர்வுகளையோ நாம வெறுத்து ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஒதுக்குறது ஆன்மீகமும் இல்லை. மூலாதாரத்துல ஆரம்பிச்சு சகசிராரம் வரைக்கும் நம்மளோட எல்லா ஆற்றல் மையங்களையும் முழுமையா ஏத்துக்கிட்டு அதை தூய்மைப்படுத்தி அதுக்குள்ள ஒரு அழகான சமநிலையை உருவாக்குறது தான் உண்மையான ஆரோக்கியத்துக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சிக்கும் ஒரே வழி. இந்த சமநிலை வரும்போது தான் அந்த பேரானந்த நிலை நமக்கு சாத்தியமாகும். இந்த விளக்கப்பதிவு உங்களுக்குள்ள பல ஆன்மீக திறப்புகளை உருவாக்கியிருக்குன்னு நான் மனதார நம்புறேன். இப்போ ஒரு நிமிஷம் அமைதியா உங்களையே கேட்டுக்கோங்க. நீங்க உங்க வாழ்க்கையை எந்த சக்கரத்திலிருந்து இயக்கிட்டு இருக்கீங்க? பயத்தில் இருந்தா அல்லது இதயத்தோட எல்லையற்ற அன்பிலா? உங்களோட இந்த உள்நோக்கிய பயணம் உங்களை அந்த முடிவற்ற எல்லையற்ற ஒளியை நோக்கி இட்டு செல்லட்டும். இந்த அமைதியான தெய்வீகமான ஆன்மீக பயணத்துல நாம தொடர்ந்து ஒன்னா பயணிக்க மறக்காம நம்ம சேனலான @divineVibes39 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தெய்வீக ஒளியையும் இந்த அறிவையும் உங்க குடும்பத்தினருக்கும் அறிவை தேடுற உங்க நண்பர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களோட உள் ஒளியோடு எப்பவும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.